இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆத்துமா சாகாது அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது ஆத்துமா சாகும் அப்படின்னு நிறைய இடத்துல வசனங்கள் சொல்லுது. இந்த ஆத்துமா சாகாதுன்னு சொல்றதுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யவான் லாசரு அப்படிங்கிற ஒரு உவமையை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம். அப்போ இது ஒரு உவமை, பேரபிள். பேரபிள் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு உவமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய வழக்கம். அவர் அநேக உவமைகளை என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய சீஷர்கள் நடுவில் பேசியிருக்கிறார். இந்த உவமையில் அவர் பேசும்போது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் டெய்லி ரத்தாம்பரமும் நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா சாப்பிட்டு குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் எப்படி இருந்தான்னா அனுதினமும் இருந்தான் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த வசனத்துல லாசரு என்னக்கூடிய ஒரு ஏழை மனுஷன், ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவனுக்கு சாப்பாடு கிடையாது. இந்த ஐஸ்வர்யானுடைய டேபிள்ல இருந்து விழுது. அதாவது அவன் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை குப்பையில போடுறத எடுத்து சாப்பிட்றதுக்கு இவன் ஆசையா இருந்தான். அவன் உடம்பு கூட அவனுக்கு ஒத்துழைக்கல. அவன் உடம்பு ஃபுல்லுக்க பருக்கள் இருந்துச்சு. பருன்னா வியாதி. அப்போ அந்த வியாதி இருக்கிறதுனால அவனால் ஊருக்குள்ள போய் வேலை செய்ய முடியாது. அவனால் பெருசாக எதுவும் சாதிக்கவும் முடியாது. அந்த பருக்களை நக்கிறதுக்கு நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிற்று அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ ரெண்டு பேரும் ஒரு நாள் சாகுறாங்க. ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போகிறதாகவும் லாசரு பரலோகத்துக்கு, அதாவது ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போய் விடப்பட்டதாகவும் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நாம் என்ன பண்ணணும்னா இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை யோசிக்கணும். ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானா வாழ்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. ஆபிரகாம் நல்ல ஐஸ்வர்யவானா வாழ்ந்திருக்கிறார். யோபு நல்ல ஐஸ்வர்யவானா வாழ்ந்திருக்கிறார். யாக்கோபு நல்ல ஐஸ்வர்யவானா வாழ்ந்திருக்கிறார். தாவீது, சாலமோன் இவர்கள் எல்லாருமே நல்ல ஐஸ்வர்யவானாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யத்தை யார் கொடுப்பா? வேதத்துல பழைய ஏற்பாட்டில் நீங்க நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஒருத்தர் கை கொண்டு வாழ்ந்தாரானால் அவருக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அவர் தொட்டதெல்லாம் துலங்கும். இது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கும். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் அனுதினமும் ரத்தாம்பரமும் உடுத்தி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா இவர் ஒரு பாவி அப்படின்னு சொல்லியோ, இவர் ஒரு துஷ்டமான மனுஷன், தேவனுக்கு விரோதமான மனுஷன் சொல்லியோ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஐஸ்வர்யவான் இருந்தான் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அடுத்தது, இந்த பிச்சைக்காரன் எப்படி ஒரு பிச்சைக்காரன் ஆனாரு? ஒருத்தர் எப்படி பிச்சைக்காரனா ஆக முடியும்? ஒன்று ஒரு ஒழுங்கா வேலை செய்யாமல் இருக்கணும், தொழில் செய்யாமல் இருக்கணும், தவறான பழக்க வழக்கங்கள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படி எங்கேயாவது போய் தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய எல்லாத்தையும் அழிச்சாதான் இப்படி ஆக முடியும். அவருக்கு எப்படி வியாதி வந்துச்சு? எப்படி வியாதி வரும்? ஒருத்தர் தவறான பழக்கங்கள்லையும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வியாதி வந்துடும். இஸ்ரேலுக்குள்ள ஒரு நபர் வியாதி வராம வாழ்றது எப்படின்னே தனியா நியாயப்பிரமாணங்கள் இருக்கு. அதனால தான் ஒரு சுத்திகரிக்கிற மெத்தட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பார். ஒருத்தர் வந்து டெட் பாடியை போய் தொட்டுட்டா அவரு எத்தனை மணி நேரம் பாளையத்தை விட்டு விலகி இருக்கணும். ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுத்தா கிட்டத்தட்ட 33 நாட்கள் அந்த பெண் வந்து விலகி இருக்கணும். இப்படி நிறைய சுத்தபத்தங்கள் பற்றியே வேதம் சொல்லும். ஒருத்தர் சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தா அல்லது வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா, ஒரு வியாதி வந்துட்டு சரியாச்சுன்னா, இப்படி எல்லாம் வெரைட்டி ஆஃப் மெத்தட்ல தன்னைத்தானே கிளீன் பண்ணிக்கிறதுக்கு வச்சிருப்பார் தேவன். ஏன்? பிகாஸ் இந்த மாதிரியான வியாதிகள் வந்துட்டு போகும்போது அதனால வரக்கூடிய கிருமிகள் காத்துல பரவி மற்றவங்களுக்கும் அது பரவக்கூடாதுன்றதுனால தான் சுத்தபத்தத்துக்காக தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா இவ்வளவு மெத்தடை சொல்லியிருப்பார். ஈவன் அவங்க டாய்லெட் போற மெத்தடு கூட பாளையத்துக்கு வெளியில போகணும், அதை எப்படி அவங்க போயிட்டு சுத்திகரிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது கூட பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கும். அப்போ சுத்தபத்தம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாசரு அப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரரு ஏன் இப்படி ஆயிட்டாருன்னா, இவரு தேவனுடைய வழியில நடக்காம இந்த மாதிரியான போதனைகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இஷ்டப்படி வாழ்ந்திருக்கிறாரு. அதனால பிச்சைக்கார ஆயிட்டார். ஓகே, பிச்சைக்காரா இருந்தவர் எப்படி ஆபிரகாமுடைய மடிக்கு போக முடியும்? பிச்சைக்காரங்களாம் அப்போ ஆபிரகாம் மடிக்கு போயிட்டா இன்னைக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸுங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க, நிறைய ஊர்களில் வீடுகள் வச்சிருக்கிறாங்க, சொந்தமா ஃப்ளைட் வச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பாதாளத்துக்கு தான் போவாங்களா?
அவங்களுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் நேராக ஆபிரகாம் மடிக்கு போயிடுவாங்களா? அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, இந்த உவமை எதை குறிக்குதுன்னா, புறஜாதி மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைம் லைன் தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுறார். அது என்ன? ஆபிரகாமுடைய மடி அப்படிங்கிறது என்ன? இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனது என்ன? சிந்திக்கலாமா? ஓகே. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அனுதினமும் ரத்தாம்பரம் மாதிரி இருக்கிறதுலே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவான் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா, அது இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. அவன் போட்டிருந்த ரத்தாம்பரமான ட்ரெஸ் எதை குறிக்குதுன்னா, தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த ரட்சிப்பு, அவனுக்கு கொடுத்திருந்த நீதி, அதை குறிக்குது. அவன் அனுதினமும் நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சான் அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அந்த மனுஷனுக்கு, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ உலகத்திலேயே இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துச்சு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு, தேவனுடைய பாதுகாப்பு, நீதி, ரட்சிப்பு எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த காலத்துல யாரோ 1-2 பேர் தான், ராகாப் மாதிரி, இன்னும் வேறு சில ரூத் மாதிரி சில நபர்கள், அந்நியர்கள் 1-2 பேர் தான் இந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ள வந்தாங்க. வேற யாரும் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா பெருசா வரல. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா, இஸ்ரேல் மக்களையும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கையும் தான் குறிக்குது. ஓகே, இந்த லாசருன்றது யாரு? இந்த லாசர் யாருன்னா, இஸ்ரேலர் அல்லாத உலக மக்களை குறிக்குது. இந்த உலக மக்கள் எல்லாரும் தேவன் இல்லாம அவங்க தினம் கஷ்டப்பட்டு சாபத்திலையும் வியாதிக்குள்ளையும் குப்பை மாதிரியான ஒரு வாழ்க்கையிலையும் தேவன் இல்லாத நிலைமையில வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களை நாய் நக்கிச்சு அப்படின்னா, இந்த நாய்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய போலியான மத நம்பிக்கைகளை போதிக்கிற சாமியார்கள், போதனையாளர்கள், தலைவர்கள், இவங்களை குறிக்குது. இவங்க தான் இந்த மனுஷங்களை நக்கி இந்த மக்களை நாலு நக்கும் போது அது ஒரு விதமான ஆறுதலை அந்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கும். அப்போ இன்னைக்கும் கூட உலகத்தில் நிறைய மதங்கள், இந்த சாமியார்கள்லாம் மக்களுக்கு போதிக்கக்கூட போலியான நம்பிக்கைகள் மக்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுத்தாலும், அந்த ஆறுதல்னால அவங்க லைஃப்ல ஏதாவது மாறுதல் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே வராது. ஓகே, இப்போ 2 பேரும் மரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, மரணம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, 2 பேருடைய டைம் லைன் முடிவுக்கு வர்றதை குறிக்குது. அதாவது இஸ்ரேல் மக்களுடைய ஒட்டுமொத்த காலகட்டம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம் முடிவடையுது. புறஜாதி மக்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தின் காலகட்டம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம் முடியுது. இப்படி முடியும் போது ஆபிரகாம் மடி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும், ஆபிரகாம் மடி அப்படிங்கிறது ஆபிரகாம் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பிரமாணங்கள், கட்டளைகள், ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது, ஒரு குழந்தை தாயினுடைய மடியில் இருந்தால் அது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ உலக மக்கள் ஆபிரகாம் மடிக்கு போயிட்டாங்கன்னா, தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே இஸ்ரேல் மக்களை விட்டுட்டு புறஜாதி மக்கள்கிட்ட வந்துடுச்சு. இதுக்கு முதல் ஸ்டார்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு வீட்டில் பேதுரு போயிட்டு தேவனை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி சொல்லும்போது அவங்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியே கிடைக்கும். அது வரைக்கும் பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது யாருக்கு கிடைச்சதுன்னா, இஸ்ரேல் மக்களுக்குள்ள இருக்கிற யூனிக்கான பீப்புளுக்கு தான் கிடைச்சது. பட் இந்த இடத்துல டோட்டலாக அந்த ட்ராக்கே சேஞ்ச் ஆகி, புறஜாதி மக்கள் யாரோ ஒருத்தங்க விக்கிரகத்தை வணங்கின மக்களுக்கு தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அப்போ எப்படி விசுவாசிச்சாங்க, கிடைச்சிருச்சு. அந்த பக்கம் இஸ்ரேல் மக்கள் என்ன ஆனாங்க, நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தள்ளி விட்டுட்டாங்க. இவர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க என்ன ஆனாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாதாளத்தில் விடப்பட்டாங்க. பாதாளம்னா என்ன? மரணம், அழிவு, கீழ் நோக்கி போகிறது அப்படின்னு. அப்படி ஒரு நிலைமையில போனதுனால தான் இஸ்ரேல் மக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நாடு கூட இல்லை. அந்த நிலைமையில இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யவான் லாசருவை என்கிட்ட அனுப்புங்க, அவனுடைய ஃபிங்கரை தண்ணிக்குள்ள டிப் பண்ணி கொண்டு என்னுடைய நாக்கில் வைக்க சொல்லுங்க, நாக்கு கொஞ்சம் குளிரட்டும் அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் அக்கினியில் வேகிறார் அப்படின்னா அவர் ஒரு சொட்டு தண்ணியாக
கேட்குறவரு எனக்கு தண்ணி கொடுங்க, என்னை இங்கேருந்து காப்பாற்றி விடுங்க, எனக்கு நிறைய ஒரு பக்கெட் தண்ணி கொடுங்க அப்படின்னு தானே கேட்கணும். அது என்ன ஒரு ட்ரிப்பு? அப்போது இது எல்லாமே சிம்பாலிக் லாங்குவேஜில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஆகவே இந்த ஐஸ்வர்யவான் லாசரஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய ஆத்மா செத்து போய் பாதாளத்தில் போய் கஷ்டப்படுறதை பற்றி அவர் இங்கே பேசலை. இயேசு கிறிஸ்து புறஜாதி மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் ஒன்றா இணைக்கக்கூடிய அந்த காலகட்டம், அதை பற்றின ரகசியங்களை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுகிறாரு. ஆகவே ஆத்மா சாகுமா சாகாதா அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகத்துக்கு இந்த ஒரு அதிகாரத்திலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆத்மா சாகும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் கூட வேதத்தில் பல அற்புதமான விஷயங்கள் ரகசியமான மெத்தடில் தான் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் அதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களை டெடிக்கேட்டடாக வேதத்துக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னா, வேதத்துக்கு கீழ்ப்படுத்திங்க அப்படின்னா, இந்த வேதம் எல்லா ரகசியங்களையும் தன்னுடைய ஆவியின் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தர ஆர்வமாக இருக்குது. கேட்கறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி.